வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல்ல ரத்தத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பொதுவாகவே இன்றைய காலத்துல ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கும் வருது. உடல்ல ரத்தம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் இரும்பு சத்து குறைபாடுகளும் இருக்கு. உடல்ல ரத்தம் குறைந்துச்சு அப்படின்னா நமக்கு மூச்சு திணறல், தலைவலி, சோர்வு, களைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ரத்தம் குறைவாக இருக்கிறத நாம அனீமியா, அதாவது ரத்த சோகை அப்படின்னு குறிப்பிடுவோம். நம்மளுடைய உடல்ல ரத்தத்தை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த அளவுக்கு ரத்தம் இருக்கணும் அப்படின்றத கிராம் எண்ணிக்கையில் தெரிஞ்சுக்குவோம். ஆண்களுக்கு 13.5 முதல் 17.5 கிராம் வரைக்கும் ரத்தம் இருக்கணும். பெண்களுக்கு 12 முதல் 15.5 கிராம் வரைக்கும் ரத்தம் இருக்கணும். இந்த அளவுக்கு ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் ரத்தத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் சி எனும் உயிர் சத்து ரத்தத்தை அதிகரிக்கும். ஸோ அந்த ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்றது அவசியமாக இருக்கிறதால ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம், பெரி பழம், திராட்சை பழம் போன்ற விட்டமின் சி என்னும் உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை, பழங்களை, காய்கறிகளை நம்ம சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியம். ரத்தம் நம்முடைய உடல்ல அப்போதான் போதுமான அளவுக்கு அதிகரிக்கும். இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். உடல்ல இரும்பு சத்து குறைவதாலும் நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள், ரத்த சிகப்பணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். குறிப்பா ரத்த சிகப்பணுக்கள்லாம் குறையதால நமக்கு ஈஸியா அனீமியா போன்ற மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படும். அதனால உடல்ல இரும்பு சத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு காய்கறிகள், முட்டை, தானியங்கள், பருப்பு வகைகள், நான்வெஜ் ஃபுட்ஸ், அந்த அசைவ உணவுகள் போன்றவற்றையும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரத்தப்புறமான ஹீமோகுளோபினுடைய அளவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதன் மூலமாக அனீமியா மட்டும் கிடையாது, மற்ற எந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு நீங்கள் வாழலாம். ஃபோலிக் அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை ரத்தத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு, ரத்த அணுக்களை அதிகப்படுத்துகிறதுக்கு எடுத்துக்கலாம். ஃபோலிக் அமிலம் அப்படின்றது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். இது உடல்ல ரத்த சிகப்பு அணுக்களை உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து. ஃபோலிக் அமிலம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதனால ஃபோலிக் ஆசிட் நிறைந்திருக்கக்கூடிய ஃபுட்ஸா இருக்கக்கூடிய இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை இலை காய்கறிகள், வேர்க்கடலை, வாழைப்பழம், ஃப்ரக்கோலி, நான்வெஜ் ஃபுட்ஸ்ல ஈரல் போன்ற உணவுகள் எல்லாத்தையும் நம்ம சாப்பிடணும். இது மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இந்த ஃபோலிக் ஆசிட் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோகுளோபினுடைய அளவெல்லாம் நமக்கு கரெக்டா இருக்கும். அதன் மூலமா எந்த விதமான ரத்தம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது. பழங்கள்ல மாதுளம் பழம் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மாதுளம் பழத்துல கால்சியம், இரும்பு சத்து, புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்து, கார்போஹைட்ரேட், நார் சத்து எல்லாமே அதிகமாக இருக்கு. ஸோ கூடவே சேர்ந்து இந்த ஃபைபர், அதாவது அந்த நார் சத்து வந்து மாதுளம் பழத்தில் இருக்கு. அப்படின்றதால இது செரிமானத்தையும் நமக்கு ஆரோக்கியமாக வைக்கும். குறிப்பாக நம்மளுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சிறந்த ஒரு உணவுகளில் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த மாதுளம் பழம் இருக்கும். மாதுளம் பழத்தை நீங்கள் தொடர்ந்து தினமும் ஒரு மாதுளம் பழம் அப்படின்னு கூட சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் இயற்கையாகவே அப்படியே அதை சர்க்கரை சேர்க்காம குடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் இயற்கையாக குடிக்கும்போது சர்க்கரை சேர்க்காம குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கூடுதலாக தரும். ஏன் சர்க்கரை சேர்க்கக்கூடாதுன்னா இயற்கையாகவே வந்து பார்த்தோம்னா மாதுளம் பழத்தினுடைய விதைகளில் நமக்கு வந்து சர்க்கரை தன்மை இருக்கு. ஸோ சர்க்கரை சேர்க்காம குடிக்கும்போது நிறைய நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும். ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் எல்லாம் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். பேரிச்சம்பழத்தை நம்ம ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு, குறிப்பாக ரத்த அணுக்களையும் இரும்பு சத்துக்களையும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் ரத்தத்தை ஹீமோகுளோபினுடைய கவுண்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இரும்பு சத்தையும் நமக்கு கொடுக்கறதால மேற்கொண்டு ரத்தம் நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஒரு நாளைக்கு நம்ம 3 பேரிச்சம்பழம் வந்து சாப்பிடணும். சர்க்கரை நோயாளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரிச்சம்பழங்கள்லாம் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிடலாம். அதை வந்து பொறுத்து தான் அவங்க வந்து எடுத்துக்கணும். ரத்தத்தில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மற்றவர்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பேரிச்சம்பழத்தில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பீட்ரூட் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு நம்மளுடைய உடல் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். காரணம் பீட்ரூட்ல இரும்பு சத்து, பொட்டாசியம், ஃபோலிக் அமிலம் போன்றவை நிறைந்திருக்கு. இதனால வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட்டை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதோ அல்லது பீட்ரூட் ஜூஸை வந்து நீங்கள் குடிக்கும் பொழுதோ உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் வெளியேற்றப்படும். குறிப்பாக ரத்தத்தில்
வந்து எந்த விதமான கிருமிகளும் இல்லாமல் வெளியேற்றப்படும் போது இரும்பு சத்து, பொட்டாசியம் சத்து, ஃபோலிக் அமிலம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரத்தம் போதுமான அளவுக்கு நமக்கு வர ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம பீட்ரூட் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பருப்பு வகைகளை ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு, வேர்க்கடலை, பட்டாணி மற்றும் பீன்ஸ் போன்ற பருப்பு வகைகள் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளில் இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் உடலில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்க செய்யும். அப்போ இந்த இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம் எல்லாமே இந்த ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது திரும்ப மறுபடியும் நமக்கு வந்து ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு எந்த விதமான ரத்த சோகை, அந்த அனிமியா ப்ராப்ளம் அல்லது மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். எனவே உடலில் வந்து போதுமான அளவுக்கு ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.